ஒவ்வொரு வருடமும் ஒரு புதுமையை மக்களுக்கு விநாயகப் பெருமானை அருள்பளிக்க செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு எங்களால் முடிந்த அளவு ஒரு கடின உழைப்பை போட்டு இந்த விநாயகப் பெருமானை உருவாக்கியிருக்கிறோம். இதற்கு முன்பாகவும் விவசாயிகளின் நலன் காத்து, அதாவது விவசாயிகள் நலன் காத்து நம்ம பசுமை அதாவது எந்த விதமான மாசு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு தானியங்களால் ஆன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு தானியங்களால் ஆன விநாயகப் பெருமானை இங்கே ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளாக உருவாக்கினோம். முதலில் 2017ஆம் ஆண்டு கம்பங்கருதினால் ஆன விநாயகப் பெருமானும், 2018ஆம் ஆண்டு நவதானிய விநாயகப் பெருமானும், 2019ஆம் ஆண்டு ருத்ராட்ச விநாயகப் பெருமானாக இங்கே அருள்பளித்து கொண்டிருந்த விநாயகப் பெருமான் 2022 கலச பூரண கும்ப விநாயகராக இங்கே அருள்பளித்தார். 2023 வெற்றி வேராக இங்கே அருள்பளித்து பித்தளை மணிகளாலும் அலங்கரித்து வெற்றியை தரக்கூடிய வெற்றிவேர் விநாயகர் பெருமானாக இங்கே அருள்பளித்து கொண்டிருந்தார். 2024 குபேர விநாயகராக மற்றும் காமாட்சி அம்மன் விளக்குகளாலும் மற்றும் மங்கள தீபாரணை தட்டுகளாலும் மற்றும் பித்தளை மணிகளாலும் இங்கே அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் பெருமான் பக்த கோடிகளுக்கு இங்கே அமர்ந்து அருள்பளித்து கொண்டிருந்தார். அதே போன்று இந்த ஆண்டும் எங்கள் குழுவின் சார்பிலே 11ஆம் ஆண்டாக இந்த ஆண்டும் தாம்பூல தட்டினால் ஆன ஒரு தட்டில் விநாயகப் பெருமான் உருவம் பறித்து அதை சுற்றி பூவேலைகளை செய்து அதன் பின்பாக மங்கள தீப தட்டுகள் மங்கள தீப குங்கும சிமில்களை வைத்து ஒரு 1500 தட்டுகளை வைத்து கிரீடத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதன் பின்பாக தாம்பூல தட்டினால் கிட்டத்தட்ட 2500 தாம்பூல தட்டினால் விநாயகப் பெருமானை இங்கே உங்களுக்கெல்லாம் அழகுபடுத்தி அருள்பளிக்க செய்திருக்கிறோம். எங்கள் குழுவின் சார்பிலே எங்கள் குழுவின் நோக்கமே தேசிய ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் இங்கே உருவாக்கப்படுவதுதான் நம் விநாயகப் பெருமான்.